ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு அரங்கத்துல நடக்குது. அதுல ஒரு குறும்படம் போட போறாங்க. அத பார்க்கறதுக்காக நெறைய பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு திரையில அந்த குறும்படம் திரையிடப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு காட்டுன அந்த ஃபர்ஸ்ட்டு காட்டுறது என்னன்னா, சீலிங் ஃபேன் மேல சுத்தும் இல்லையா? அந்த சீலிங் ஃபேன் சுத்துறத காட்டுறாங்க. ஒரு ஒரு செகண்ட் சுத்துறத காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க ஆவலோட. என்ன இருக்கும் அப்டின்ட்டு. திருப்பியும் 2வது நிமிஷமும் அது ஃபேன் சுத்திட்டே இருக்கு. அதையே காட்டுறாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. திருப்பி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஃபேனையே சுத்துறதையே காட்டுறாங்க. ஒரு சிலர் டென்ஷன் ஆயி அரங்கத்த விட்டு ஒரு சிலர் வெளிய போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஜூம் பண்ணி அந்த இந்த ஃபேன்ல இருந்து அப்படியே கீழ காட்டுறாங்க ஜூம் பண்ணி. படுக்கை, பெட்டு. பெட்டுல ஒருத்தரு படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அசைவில்லாம. அப்படியே ஜூம் பண்ணி அந்த அவருடைய படுத்த படுக்கையில இருக்கிற நபருடைய முகத்து கிட்ட கொண்டு போன உடனே அவருடைய ஒரு டயலாக். அவருடைய விழிப்புணர்வு செய்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்க்க வந்தவங்க எல்லாம் ஃபேன காட்டுன உடனே டென்ஷன் ஆயிட்டீங்க. நிம்மதி இழந்துட்டீங்க. ஒரு சிலர் வெளிய போயிட்டீங்க. நான் 5 வருஷமா இந்த ஃபேன் சுத்துறதையே பார்த்துட்டே இருக்கிறேன். வெளி உலகமே பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வாகன விபத்து. வாகன விபத்துல எனக்கு அடிபட்டதுனால நான் படுத்த படுக்கையாயிட்டேன். அதனால இப்ப புதுசு புதுசா எவ்வளோ வாகனங்கள் வருது. நெறைய பேர் வாங்குறீங்க. அந்த வாகனத்த கவனத்துடன் ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லன்னா, இந்த நம்ம பொறுமை இல்லாத மனிதர்கள் 2 நிமிஷம் ஃபேன சுத்துறத நம்மளால பொறுமையா இருந்து பார்க்க முடியல. பல வருஷம் நான் அந்த படுக்கையில இருந்து அந்த ஃபேன் சுத்துறத பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவரு செய்திய சொல்றாரு. விழிப்புணர்வு செய்தி. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதனால வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்கள ரொம்ப பொறுமையா, நிதானத்தோட இயக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதுதான் குறும்படம்.